நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112229017. ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வந்துட்டியா? தொல்லை கொடுத்துட்டனா? பரவாயில்ல ப்ரோ. உன் மனசுல கதை நீ எப்படி வெளியே சொல்லுவ? கரெக்டு தான். ஜாலிக்கு சொன்னேன். அதெல்லாம் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருக்கு? எப்படி இருக்கும்? அப்படியே தான் இருக்கு. செப்பரேட் ஆகிட்டோம். ஓ ஐயோ சாரி ப்ரோ, என்னாச்சு? வேற என்ன, வெங்காய விலை ஏறிடுச்சுன்னு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அவ்வளோதான். என்ன மாதிரி ஒருத்தனை கட்டிக்கிட்டா கடைசியில் அந்த கதை தான். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, செப்பரேட் ஆகிட்டோம். சரி சரி விடு, போயிட்டு வா. அதான் பண்ணேன். டேய் எழுந்துடுறா. டேய் ஒரு 5 மினிட்ஸ்ரா. உன் உடம்ப மெத்தைக்கு போட்டு உரசுனது போதும். பார்சல் வரலன்னா பணம் வராதுன்னு நீ தானே சொன்ன. ஒருவேளை சோத்துக்கு போராடுற வாழ்க்கடா நம்மளுது. எழுந்துரு. உழைப்பு எனக்கு, சுகம் உனக்கு, அப்படி தானே? இந்த மாதிரி கேட்டால் நான் பதில் சொல்ல மாட்டேன்.
bumchick.com. எஸ். அவன் வெளியில் போட்டோம், உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். டேய், நீ டிஃபன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்னை எழுப்பி விடு, இல்லைன்னா ஜான் பையன் வந்து அதை சாப்பிட்ருவான். ஆஹா, நல்லா சுகமாக வாழ்றடா. சிலரோட வாழ்க்கை அப்படிதான்டா, கடவுள் அப்படி தான் டிசைன் பண்ணுவார், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. குட் மார்னிங். உன் நேரம் நல்லா இருக்குடா. சன்னி லியோன், என்னை எழுப்பி விட்டது நீதானா? அதுக்குள்ள மதியானம் ஆயிடுச்சா? இனி நைட்டில் ஜட்டி போடுற பழக்கத்தை வச்சுக்கணும், எறும்புலாம் கடிக்குது. லைட்டர். எங்க இருக்கடா? ஊருக்காரங்க காலை நான் கேட்டிருக்கேன், 1 ஹவர்ல வரேன், வை. வந்துடுறா. ஓகே ஓகே. ஏண்டா இப்போதானே கல்யாணம் ஆச்சு? கரெக்டாக 1 மாதம், அதுக்குள்ளே வீட்டை விட்டு தோத்திட்டாளா? அப்படிங்க உனக்கு எத்தனை தடவை பிரியாணி வாங்கி கொடுத்துருப்பேன். ஆஃப்டர் ஆல் இட்லி கலையாரு. நீ மட்டுமா என்ன? இதுக்கு முன்னாடி நான் பார்த்தபோது தோசை கூட இருக்கணுமே. இருந்துச்சு. நான் பேசுறது இட்லி பத்தி தானே. இப்போ இட்லி தானே இருக்கு. நீ ஒரு தரித்திரம்டா, திருந்தவே மாட்டியா? டேய், மரியாதையா பேச சொல்லிட்டேன். டே பரதேசி தரித்திரம் பிடிச்சவனே, இப்போ ஓகேவா? இது கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன். ராஜு பையன் உன் ஃபோட்டோவை வாசல்லே வைக்கலான் இருக்கான், உன்னை யாரும் உள்ளே விடக்கூடாதுன்னு. என் போட்டோவை வாசல்ல வச்சா லட்சுமி தேவி உள்ள பூந்துருவா, அது தெரியுமா உனக்கு? லட்சுமி தேவியா? இப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா டோர் திறக்காது, போய் தர. சார் கொரியர் சார். பார்சல் யாருக்கு? இதெல்லாம் ஒரு ஜோக்கா? இது உனக்கு மட்டும் கிடையாது, ராஜுக்கு தான் வந்திருக்கு, வாங்கிக்க. ராஜுங்கிற பேருக்கு வந்திருக்கு சார். இங்கே பாரு, பணம் கேட்குற மாதிரியா இருந்தால் எங்களுக்கு வேணாம், எடுத்துகிட்டு போயிடு. சார் 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 பணம்லாம் வேண்டாம் சார், பெய்டு சார். எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? எங்கள் ரூமில் தண்ணிலாம் கிடையாதுயா, வெறும் பீர் மட்டும்தான், அதுவும் அந்த குடிகாரன் மட்டும்தான் குடிப்பான். அவன் கேட்டானா? அவன் உன்கிட்ட கேட்டானா? டே நீ உள்ள வாயா, நீ உள்ள வா, நான் உனக்கு 2 மேட்டர் கதை சொல்றேன், வா. பரவாயில்ல அண்ணா, தண்ணி எதுவும் வேண்டாம். எங்க போற? உள்ள வான்னு சொல்றேன்ல, வா. உள்ள வா, உனக்கு நல்ல கதை சொல்றேன். அது உள்ள வா, சார். உள்ள வா. சார் சார் அது வா, இங்க உட்காரு. எதுக்கு கதவெல்லாம் மூடுறீங்க? டேய், என் கதை மட்டும் சொன்ன கொன்னுருவேன். உன்னை பத்தி யார் சொல்ல போறா? நான் ராஜுவோட கதையை சொல்றேன். லாஸ்டா வேணா உன்னை பத்தி சொல்றேன். தண்ணிலாம் கேட்க மாட்டேன் சார். அட ஏன்பா இப்படி தயங்குற? இது உன் ரூம்னு நினைச்சுக்க. சார் ரிலாக்ஸ் ஆயிரு. எங்க ராஜு கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா அவனோட ஜாப் வந்து டெலிவரி. இதோ இப்போ நீ கொடுத்துட்டு இருக்கே. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 3-4 மாசம் ஹாப்பியா இருந்தான். ஆனா ஒரு நாள் ராஜுவோட பொண்டாட்டி, நீ இப்படி டெலிவரி கொடுக்கறது, இப்படி வர்றதும் எனக்கு கஷ்டமா எரிச்சலா இருக்குன்னு சொன்னான். நான் தான் வேலை செய்யறேனே, உன்னோட வேலையை விட்டுரு, என்னோட சேலரியில ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னான். ஆம்பளை சம்பாதிக்கலன்னா அவன் ஆம்பளையாவே இருக்க முடியாதுல்ல சார். அப்ப ஏற்பட்ட ஆம்பளைங்களும் இருப்பாங்க, நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அப்ப ராஜன் என்ன பண்றாரு சார்? ஆம்பளையாச்சே, அப்படிதான் செய்வாரு. உன் சம்பாத்தியத்துல வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. நீ வீட்டுக்கு வந்ததும் தொடச்சு வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உன் கூட கட்டில வெறும் சொகத்தை மட்டும் என்னால கொடுக்க முடியும். நான் உன்னோட புருஷன், என் கூட இருந்தா ஏறி இல்லைன்னா போயிரு அப்படின்ட்டான். அந்த சின்ன சண்டைக்காக எதுக்கு சார் விட்டுட்டு போகணும்? பிரச்சனை இல்ல, கிளாரிட்டி வந்துருச்சு. அந்த எண்ணத்தோட முன்னுக்கு போறது கஷ்டம்னு அவனே பெரிய மனசோட விட்டுட்டான். அடிக்கடி போன்ல மட்டும் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா? இவன் பேச மாட்டான். அப்படின்னா ஒரு நாள் அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் இருக்கிற வரைக்கும் நடக்காது. என்னது? ஒண்ணு இல்ல, நீ நல்லவன் சொல்றேன், அவ்வளவுதான். அப்ப இந்த சாரோட கதை என்ன? பா, இவனோட தரித்திரத்தை கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். ஏய் சொல்றேன், அதுவும் சொல்றேன், அது ரொம்ப கேவலமா இருக்கும். ஓகே, என் மாமா அவன் பொண்டாட்டிய பயம் காட்டுறதுக்காக ரெடியா உட்காந்துருந்தான்.
அவன் பொண்டாட்டி வந்தா, அவன் பொண்டாட்டி இன்னொருத்தைய கூட கூட்டிட்டு வந்தா. லைட் ஆன் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, லைட் ஆன் ஆகல. உள்ள போய் அப்படி இப்படின்னு பார்த்தான். உள்ள இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் வந்தது. சின்ன சைஸ் கரடு குட்டி மாதிரி இவன் உள்ள இருந்து வந்தான். அவன் பொண்டாட்டி பார்த்தான். பக்கத்துல இருந்தவன் மயக்கம் போட்டான். கூட வந்தவ வேற யாரும் இல்லை, இவன் பொண்டாட்டியோட பாஸ். இவன் பொண்டாட்டியோட பாஸை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. இவனுக்கு டைவர்ஸ் பத்திரம் ஜட்ஜ் அம்மா கொடுத்தாங்க. அதோட கதை முடிஞ்சது. ஐயோ நீங்கள் மேக்கப் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் சார். டேய் மூடிக்கிட்டு ஓடிடு. சார் தண்ணி சார். அத பக்கத்தருல போய் கேளு. தேவையாடா, எழுந்துரு. வா. ராஜ், உனக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்லவா? சொல்லுமா. எனக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாவ், நிஜமாவா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் வீட்டுக்கு வரேன், இரு. ராஜ், நீ வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. சரி சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வரேன். கல்யாணம் ஆன 2 வருஷத்துல இது மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் நியூஸ். சொல்லு சரி சொல்லு. எனக்கு பொண்ணு பிறந்தாலும் பையன் பிறந்தாலும் இனிஷியல் மட்டும் என்னோடது தான் இருக்கணும். சரி, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, உன்னோட இனிஷியல் நம்ம பசங்களுக்கு வேண்டாம். எதுக்கு? சரி, இனிஷியல் உன்னோடது இல்லாம என்னோடது வைக்கலாம். தேங்க்யூ. சரி, அப்ப நீ இதுக்கு ஒத்துக்கிறியா? உன் அப்பா அம்மாவோட பேச்சை கேட்டு உன் மனசு ரொம்ப குறுகி போச்சு. சரி, அந்த குறுகி போன மனசுல என் இனிஷியலே பத்தல. அப்புறம் நான் எப்படி இருப்பேன்? நீ ஹாப்பியா இரு. சரி, இனி வாழ்க்கையில உன் கண்ணில் படவே மாட்டேன். ராஜ், சொல்யூஷன் இது இல்ல. சொல்யூஷன் இல்லாத பிரச்சனையை கொடுத்துட்டு. சரி ராஜ், அப்புறம் உன் இஷ்டம். பொண்ணோ பையனோ பிறந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பாவோட இனிஷியல் பிடிக்கலன்னு சொல்லி அவனை விட்டுட்டேன்னு சொல்லிடு. லவ் யூ. சரி, பாய். Hey Siri, call Zubin. வணக்கம் சார், நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்போது உன்ன மாதிரி ஒருத்தர் ரொம்பவே முக்கியம் ஜுபின். நடுவில் இருக்க மீடியேட்டர் சார், கவனமாக போட்டு தள்ளணும், அவ்வளோதானே? வேலையை பற்றி தெரிஞ்சவனுக்கு வேலையை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. கைலாஷ் மனோகர். ஓ, கனெக்டிங் மீடியாவா? எனக்கு எந்த மாதிரி கனெக்ஷனும் இல்லாமல் பண்ணணும். அவனுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. ஓகே சார், வேலையை முடிச்சுட்டு நானே கால் பண்ணுறேன். ஒன்லி வாட்ஸ்அப். பொறுமையே வேண்டாம், பதட்டமாக பண்ணாலே போதும். ஜுபினோ. ஏய், இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், ஹலோ கண்ட்ரோல் ரூம், நான் ரமேஷ் பேசுகிறேன். ஹலோ. ஏய் விடுங்கடா. ஏய் விடுங்கடா. ஹலோ.
ஜுபேன், நீங்க எனக்கு கொடுத்த வேலை முடிஞ்சிருச்சு. வெரி குட். ஆனா அவனோட சேர்த்து இன்னொருத்தரையும் அனுப்ப வேண்டியதா போச்சு. எதுக்கு? காக்கி சட்டை போட்டு கொஞ்சம் டியூட்டி பண்ணணும்னு நினைச்சான். அதுக்கு தான் துணையா இருக்கட்டுமே அனுப்பி வச்சுட்டேன். சரி, நீ அங்கிருந்து கிளம்பிடு. உங்ககிட்ட பேமெண்ட்டை பத்தி கேட்க கூடாது, இருந்தாலும் உன்னை ஏமாத்துற ஐடியா எனக்கெல்லாம் இல்லை. ஆத்திரியா வந்து பணம் கொடுப்பான். ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ சார். சொல்லு ஜார்ஜ், என்ன விஷயம்? வேலை முடிஞ்சு. இவ்வளோ ஸ்பீடாவா? இந்த அளவுக்கு ஸ்பீடாக இல்லைன்னா என்னை விட ஸ்பீடாக இருக்கிறவனை தான் வேலைக்கு வைப்பீங்கன்றது எனக்கே தெரியும். முன்னெச்சரிக்கையா? அப்படின்னே வச்சுக்கோங்க சார். எல்லாம் ரெடியா? எல்லாமே ரெடி சார். நமக்கு இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்கு. இன்னும் 200 வந்தா மொத்தம் 1000 ரெடி. எனக்கும் உங்களை சந்திக்கணும் போல தான் சார் இருக்கு. சந்திக்கிறதுக்கான டைம் வரும்போது கண்டிப்பா சந்திக்கலாம் ஜார்ஜ். புரிஞ்சுப்பா நினைக்கிறேன். பாய். பாய் சார். நினைச்சது நினைச்சபடி நடந்தா அந்த 1000ல் 100 எனக்கு. ஏண்டா உங்கள் அண்ணிக்கிட்ட காசு கேட்டியா? இல்லையே, எதுக்கு? ஒன்றும் இல்லை, ஃபோனில் 10,000 வந்திருக்கு அதான். அப்படியா? என்கிட்ட இல்லைன்னு நினச்சி அடிக்கடி அனுப்புவாடா மகாலட்சுமி. உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நல்லவங்க தான்டா, உன்னை தவிர. என்ன, உன்னை நம்பி தான் வாழ்கிறேன்னு இன்டெரக்டாக சொல்கிறியா? இதே வார்த்தையை டைரெக்டாக பாகுபலி 1 வந்தப்பா சொன்னேன். இப்போ RRR வந்துருச்சு, நீ மட்டும் திருந்த மாட்டடா. டே ராஜு, சொல்கிறது எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக சொல்லு, முணுமுணுக்காத. உன் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு தடவை பேசுடா, எல்லா ப்ராப்ளமுக்கும் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நான் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் வெளியில் போயிடுறேன். அதை விட்டுட்டு பிரச்சனை சொல்யூஷன்னு டாக்டர் சமரசம் மாதிரி பேசாத. எனக்கு பற்றிட்டு வரும். எனக்கு பற்றிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல, இந்த இடமே பற்றிக்கும். நான் நடந்தா முடியெல்லாம் கொட்டுறோன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீயே போய் பாரு. உனக்கு எங்கே கொட்டணும்னு எனக்கு நல்லா தெரியும். சார், கொரியர் ராங் அட்ரஸ்க்கு வந்துருச்சு சார். கொரியரா? நமக்கு தான், அது அங்கே இருக்கு, கொடுத்துரு. நமக்கு ஏன் கொரியர் வரப்போகுது? சரி. சார், நீங்கள் ரொம்ப நல்லவங்க சார். நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் ஒன்றா சேரணுன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சார். நானே அந்த கடவுள்கிட்ட எதுவும் வேண்டிக்கிறது இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ கிளம்பா. ஓகே சார், தேங்க்யூ சார், வரேன் சார். ஏண்டா அந்த ஜான் பையன் எல்லாத்தையும் சொல்லிட்டானா? அவன் சொல்லலைன்னா தான் நீ ஆச்சரியப்படணும். சொன்னா எதுக்கு ஆச்சரியப்படுற? அவன் அவுத்து போட்ட பஜார் பேட் பாய். ஆமாம், இந்த கொரியர் வந்த விஷயம் எனக்கு ஏன் சொல்லலை? இதோ மறுபடியும் அவன் வாங்கிட்டு போவான்னு தான் உன்கிட்ட சொல்லலை. பாரதேசி பயல. சார், ரூமில் ராஜ் இருக்கார் சார். நான் உன்னை எடுத்துட்டு வர சொன்னது 2 விஷயத்த. ஒன்று ரெக்கார்டர், இன்னொன்று பார்சல். சார், நீங்கள் கேட்டதை கொண்டு வந்து கொடுத்துட்றேன் சார். சார் அடிக்காதீங்க சார். சார் வேண்டாம் சார். சார் வலிக்குது சார். டேய் ராஜு, நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கலான்னு இருக்கேன்டா. என்னது அது?
நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ என் காலில் விழுந்து கும்பிடக்கூடாது, சரியா? முதல்ல அந்த வர என்னன்னு சொல்லு, அப்புறம் உன் காலில் விழுக்கிறதா இல்லை காலை உடைக்கிறதான்னு பார்க்கலாம். வெரி ரூட் பாய். சரிடா சொல்லு. இந்த குழப்பமான லைஃப்ல இருந்து ஜாலியா தூரமா அப்படி என்னை பிக்னிக் கூட்டு போடா, வாடா. ஆ, ஆ, ஒரு நிமிஷம் இரு வரேன். எங்கடா போற? இவன் என்ன பண்ண போறான்? இந்தா இதை வச்சு ப்ரஷ் பண்ணிக்க. சி பரதேசி மவனே, எப்ப பாரு பணம் சேர்க்கறதுல தான் இந்த பிஞ்சு மனசுல வர ஆசையை உன்னால் நிறைவேற்ற முடியாதாடா. சி பொறுடா, கொஞ்ச நாள் பொறு, போலாம். என் ஆசைலாம் நிராசை ஆயிடுச்சுரா ராஜு. நீ என்னை வச்சுட்டு என் ஆசையை நிறைவேற்ற மாட்டேன்ற. டேய், வெளியே யாராவது கேட்டாங்கன்னு வை, உண்மை நினைச்சுக்குவாங்க. உங்க 2 பேருக்கும் தெரியாத விஷயம் ஒன்று சொல்லவா? என்னது அது? நீங்க 2 பேரும் அந்யோன்ய தம்பதிகள்னு வெளியில பேசிக்கிறாங்க. செருப்பால் அடிப்பேன். எத்தனை பேர் அடிப்ப? டேய், பேசுறவங்க அந்த மாதிரி 1000 பேசுவாங்கடா. அதெல்லாம் நம்ம கண்டுக்கலாமா சொல்லு? உங்க கூட சுத்தினா என்னையும் அப்படிதான் நினைப்பாங்க. ஐயோ, அப்படின்னா நீ எங்க ரூமுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் உங்கள் சேவை எங்களுக்கு தேவையில்லை, போயிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஊரெல்லாம் ஒரே காக்கா கும்பல், அது 1000 பேசும். இப்பதான் ஏதோ சொன்ன. நீங்க 2 பேருமே இளமையில இருக்கீங்களா, அதான் கொஞ்சம் சாக்கடிச்சு, வேற ஒண்ணும் இல்ல. Don't talk what others talk. If you talk what others talk, then walk without talk. I am not the talk, I am the truth. டேய் பாபு, இளமைக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? என்னடா திடீர்னு இப்படி கேள்வி கேட்குற? சொல்றா, சொல்லு, பரவாயில்ல, சொல்லு சொல்லு சொல்லு. உன் எக்ஸைட்மெண்ட் எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் 10th பாஸ் ஆன நேரத்தில், அதுவும் சம்மர் ஹாலிடேஸில், கிரிக்கெட் விளையாடுற நாட்களில், கிரிக்கெட் தவிர எனக்கு வேற உலகமே தெரியாது. எப்போ பாரு என் பேட்டை தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி ஜாலியாக என் உலகத்தில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அமாவாசையில் ராத்திரியில் சுற்றுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், பயானகம். அப்போல்லாம் தினமும் ஒரு ஹாரர் படம் CD கொண்டு வந்து பார்த்து பயந்துட்டு இருந்தேன். அப்படி ஒரு நாள் வீராகனோன்னு ஒரு பேய் படம் CD கொண்டு வந்தேன். ஸ்டார்டிங்கில் காட்டில் ஒரு பேய் இருந்துச்சு. அதே காட்டுக்கு ஒரு ஹீரோ வரான். அந்த பேய் என்ன பண்ணணும், அந்த ஹீரோவை பாலடைஞ்ச பங்களாக்கு கூட்டிட்டு போய் நான் அப்ப போர்வையை போத்திக்கிட்டேன். எனக்கு பயம் இல்ல. அப்ப அந்த ஹீரோவை அந்த பேய் பங்களாக்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு குளிச்சுட்டு வரேன்னு சொல்லும். அந்த காம வெறி தாங்க முடியாத ஹீரோ, நானும் வரேன் 2 பேரும் சேர்ந்து குளிக்கலான்னு சொல்லுவான். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒட்டு துணி இல்லாம 2 பேரும் குளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்குள்ள இருந்த பயம் எல்லாம் போய் காம வெறி பெருகிடுச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன் தெரியுமா? பக்கத்து ரூம் போய் கதவை சாத்திக்கிட்டேன். அப்போல இருந்து பேய் என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு யாரோடய போயிருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைமா பேயோட போயிருக்க. கங்க்ராட்ஸ். அது அப்போ. ஆனா இப்போ ராஜு கட்டிலுக்கும் நான் செவத்துக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னது? தலடா. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இத்தனை நாள் நீங்க சுகத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சுகம் மட்டும் இல்ல, எங்க ஆசையே செத்து போயிடுமோன்னு டவுட்ல இருக்கு. அதுக்காக தான் வேஸ்ட் பண்ணக்கூடாது எதையும். சாயங்காலம் உங்க 2 பேருக்கும் சொர்க்கத்தை காட்டுறேன். டேய் ஓனர்ரா. ஆம்பளைங்க வேணாம், வேற லேடிஸ் நானே அரேஞ்ச் பண்றேன், நீ கவலைப்படாத. சே, அவருக்கு தெரிஞ்சா நல்லா இருக்காது. சுமாரா நீ பண்றது பண்ண. சாயந்தரம் 2 பேரும் எதிர்பார்த்து வந்த உடனே முடிச்சிருங்க. ஓகே, அதுக்குள்ள நீங்க 2 பேரும் இத ஆளுக்கு ஒண்ணா வச்சுக்கோங்க. என்னது இது? என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். இதை நீயே வச்சுக்க. இது என்னடா இது? Hands up, everybody, hands up. Hey, hands up, everybody, hands up. இப்படி இருந்தா வியாபாரம் நடந்த மாதிரி தான். டீ சார், பெட்ரோல் வேணுமா சார்? என்னடா டிஷர்ட் போட சொன்னா கோமாளி மாதிரி இப்படி இருக்க? வணியன் சார், கொஞ்சம் டைட்டா இருக்கு, அவ்வளோதான். பக்கத்துல மெக்கானிக் ஷாப் எங்க இருக்கு? தெரியாது. தெரியாதா இல்ல பக்கத்துல இல்லையா? தெரியாதுன்னா தெரியாது. Hands up, everybody.
டீ காசு கொடுத்துட்டு போ. இல்லை. குடிச்சல்ல? ஐயோ பெட்ரோல் ஏன் மூஞ்சில வீசிட போறான். அடுத்த வாட்டி வர்றப்பயாவது காசு கொடு. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. மை சாங்கனி Hands up, கேளுங்கண்ணா. everybody hands up. கொஞ்சம் வாயில கூட அடிச்சுக்கடா. சே தேவையில்ல. என்ன பேர் சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன். இவன் வந்துட்டான். எல்லாம் ரெடிடா. உள்ள யாரு பெட் போடுவா? நான் போடுறேன். எனக்கு தெரியும் நீ மெத்த போடுறவன். முதல்ல உள்ள போய் போட்டுரு. ஏய் எழுந்திரி எழுந்திரி. மெத்த போடுறவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட். எல்லாம் ரெடி ரெடி. அப்படியே வெளியில போ. வெளியில போடா. வேணாம். ஏய் நம்ம ரூம்ல இவன் ஆர்ப்பாட்டம்டா. எல்லாம் ரெடி. இன்னும் 5 நிமிஷத்துல பொண்ணு வந்துடும். Five minutes. Hands up, everybody hands up. Hey, hands up, everybody hands up. Hands up, everybody hands up. என்னது? ஹலோ. டேய் டேய். ஆமா பெட்ரோல் வேணுமா? யாரா அவன்? என்னடா பண்றீங்க இங்க? அங்க பாருங்க, அதான் எங்க வீடு. வயிறு கடமுடன் இறைச்சலா இருந்துச்சு, அதான் இறக்கிட்டு வரேன். இறக்கியமா எவ்வளவு பெருசா இருக்கு? கூட இவன் எதுக்கு? மிருகம் வரும்ல. உன் முகத்தை பார்த்து அதுங்க பயப்படுறதுக்கா? ஓ என்ன பார்த்தாலே அடிக்கிறான். ஆமா இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என் காரை காணோம். சாவி என்கிட்ட தான் இருக்கு, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். இவனை விடக்கூடாது. அப்புறம் அவனையும் நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாம். வருவான்றியா? காட்டை விட்டு எங்க போறான்? இங்கே தான் சுத்திக்கிட்டு இருப்பான். வா வா போலாம். ஏங்க நில்லுங்க. ஒரு வாட்டி எங்க கூட வரத்துக்கு வந்துட்டு போங்களேன், ஜாலியா இருக்கும். உங்க கூட நான் ஏன்டா வரணும்? சும்மா வாங்க சார், குளிர் காஞ்சிட்டு போலாம். காரை தானே தேடிட்டு இருக்கீங்க, நாங்களும் ஹெல்ப் பண்றோம். நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்களா? அதுக்கு பதில் நீங்க எங்களுக்கு வேற ஏதாவது செய்யுங்க. உங்களை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண முடியும்? பனி இறக்கி போடுறா. உங்க கூடார எங்க இருக்கு? அங்கதான், அந்த பக்கம் தான். கிளம்புங்க. ஏய் கம் ஆன். என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா லுக்கு? நடுராத்திரியில நடுக்காட்டுல சட்டையை இன் பண்ணிட்டு தலையில கொண்டைய போட்டு எங்கடா போய்கிட்டு இருக்க? என்னடா கோலம் இது? பேசுடா. உதடுக்கு போட வேண்டிய லிப்டிக்க ஐக்கு போட்டிருக்க, க்ரோவுக்கு பிறந்தவனே. என்னடா தலையில கொண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு? பேசுடா பேசுடாங்கிற. என்னடா பாக்குற? நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே. சின்ன பிள்ளை மாதிரி நடுக்காட்ட என்னடா பண்ற? காட்டுல என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ யாரா? யாரா நீங்க? டேய் பாஸ் கால் பண்ணாரு. யாரா இது பாஸ்? டேய் யாரா நீங்களா? டேய் யாரா நீங்க? டேய் 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 எதுக்கு இவனுங்க ஓடுறானுங்க அப்படி ரெண்டு பேரும்? பைத்தியமா இருப்பானுங்களோ? ஐயோ. உன்னோட மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் எங்க? ஏய் நான் தான் இங்கே வந்துட்டேன்ல, அப்புறம் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வச்சு என்ன பண்ண போற? அதனால அவன் எதுக்கு நடுவில் டிஸ்டர்பன்ஸ்? இடுப்பும் மடிப்பும் பார்த்தா என் நாக்கே தள்ளுது. டேய் ரத்தம் வருது. பை தி பை மை நேம் இஸ் ஜான். வெல் செட்டில்டு. இப்போ இதெல்லாம் தேவையா? வெரி இன்டெலிஜென்ட் ஃபெலோ. நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். பிஃபோர் ஃப்ரெஷ்ஷாக இப்படி இருந்தேன்னா
ஆஃப்டர் ஃப்ரெஷ் எப்படி 2 தலை 3 கையோட வருவா. பின்ன என்ன? நீங்க உள்ள போங்க. தேங்க்யூ. மரகதம் சீக்கிரம். டேய் நீ வேஸ்டா. என் பேஷன்ஸ் செத்து போயிருச்சுடா. சாக வேண்டியது என் பேஷன்ஸ். என்ன சொல்ற? என்னென்ன நான் முதல்ல போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு மைலேஜ் செக் பண்ணிட்டு அப்புறம் வரேன். ஏன்னா உங்களுக்கு மனுஷங்களை பிடிக்காதுல்ல. 5 மினிட்ஸ். இன்னும் கூட டைம் எடுக்கலாம். வெளியில ஏதாவது வேலை இருந்தா பார்த்துட்டு வாங்க. டேய் ரூம் நம்மளுது தானே? ஃபிகர் ஆவனது இல்ல. ஏய் எவ்வளவு நேரம்? ஓ இன்னும் ரெடி ஆகலையா? பரவாயில்ல. தினந்தோறும் உன் கனவில் தினந்தோறும் என் என்ன? ஓ வெயிட் 68 க்ளோஸ். என்ன ஸ்மெல்லே வரல. எப்போ வந்துருச்சு? தூக்கம் வருதுடா. எனக்கும் தான். ஐயோ அம்மா. டேய் டேய் டேய். இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? டேய் அந்த பொண்ணு மாயா இங்க வர்றதை நான் பார்த்தேன். வெளியே கூப்பிடுங்க. உள்ள யாரும் இல்ல. உள்ள யாரும் இல்ல. நான் பார்த்தேன். உள்ள யாரும் இல்லைன்னு சொல்ற? இங்க பாருங்கண்ணே, அந்த பேர் உள்ள பொண்ணு இங்க யாரும் இல்லைண்ணே. வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ. என்னடா நாடகம் ஆடுறீங்க? காலரை விடலைன்னு வச்சுக்கோ, நீ சோறு சாப்பிட்றதுக்கு கை இல்லாம பண்ணிடுவ, பாத்துக்கோ. உள்ள யாரும் இல்லைன்னு சொல்ற இல்ல. இவன் எங்க போறான்? பூனை எங்க போச்சு? ஐயோ. ஐயோ பார்த்துட்டான். இந்த பேக் யாரோடது? ஜான்து. என்னதுதான்? என்னடா இது? பிரா அதான் எனக்கு குளிர்ச்சுன்னா நைட்ல போட்டுக்குவேன். இன்னைக்கு குளிர் அடிக்கல. அது எனக்கு டாக்டர் கொடுத்தாரு. டெய்லி உள்ளுண்டு பேசினா நான் கலர் ஆயிடுவேண்ணா. நாடகம் ஆடுறீங்க. 1 ஹவர்ல என்ன ஆறியன்னு பாருங்க. பைத்தியக்கார. டேய் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அந்த பொண்ணு கழுத்து எடுத்துட்டு செத்து போச்சுடா. சரக்கு அடிச்சிருக்கேன், மூளை குழம்பி போச்சா? இல்லடா, மறுபடியும் வந்து பார்த்தா அந்த பொண்ணு இல்ல. டேய் பொண்ணு வந்தது உண்மைதானே? பேக்கும் இங்கே தான் இருந்தது. அவன் எடுத்துட்டு போனான்ல? ஆமால்ல. அப்ப அந்த பொண்ணு இருக்கணும்ல. ஏதோ குழப்பம் நடக்குது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் ஃபோன் பண்றேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் எங்கேயும் போகக்கூடாது.
இங்கே இருங்க. இப்படி காமிச்சு இப்படி வச்சுக்கணும், இப்படிலாம் இல்லை. Hands up, everybody, hands up. Hey, hands up, everybody, hands up. உங்களுக்கு எப்படி இவ்வளோ தைரியம்? அவங்க 2 பேர் இருந்தோம். இவனுங்கள மாதிரி 100 பேரை ஹேண்டில் பண்ணியிருக்கேனா நான்? நீங்கள் உண்மையிலே பெரிய ஆள் தான். நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க? நீங்கள் யார்? நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? என் ஊர் வந்தவாசி. என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம், நிறைய நமக்கு லாபம் கிடைக்குன்னு சொல்லி என்னை 50 லட்சம் செலவு பண்ண வச்சு என்னை இங்கே கூப்பிட்டு வந்துட்டானுங்க. கொஞ்சம் தூரம் வந்த பிறகு நடுவில் நிறுத்தி என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டானுங்க. வீட்டில் போய் என்ன சொல்ல போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் பைத்தியக்கிற மாதிரி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எதையோ தேடிட்டு இருக்கீங்களே, இவ்வளோ பெரிய காட்டில் அதை எப்படி சார் கண்டுபிடிக்க போகிறீங்க? எனக்கு ஒரு சாவி கிடைச்சது. ஆ, அந்த சாவிக்கான கார் எங்கே இருக்குன்னு அந்த காரை தேடிக்கிட்டு இருக்கேன். ஓ, கீழே கிடைச்ச சாவியை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய காட்டில் அந்த காரை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருவீங்க. ஆ, கிடைச்ச மாதிரி தான். ஐயோ, கை நீட்டிட்டான். மறுபடியும் அடிச்சு. இவன் அடிச்சே கொண்டுருவான் போல இருக்கே. கிடைக்காதுன்னு கேரண்டி கொடுக்குறியா? சாவி கிடைச்சது உங்களுக்கு, கேரண்டி கொடுக்கறது நான் யாரு? அப்போ நீ மூடிக்கிட்டு உட்காரு. சரி இருக்கட்டும், முதல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க. நடுக்காட்டில் விட்டுட்டு ஓடிட்டானுங்க. நல்லதான் பண்ணியிருக்கானுங்க. துரோகிங்க. எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு சான்ஸ் என்னன்னா அந்த சாவி. அந்த சாவிக்கான காரு எனக்கு கிடைச்சதுன்னா மதுரை பக்கம் இல்லை சேலம் பக்கம் டிராவல்ஸ் வச்சு நான் பொழைச்சிக்குவேன். அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸே உங்களை ஏமாற்றிட்டாங்களா சார்? அவங்க ஏமாத்தல, நான் தான் பேராசைப்பட்டேன். நிறைய லாபம் கிடைக்குன்னு நம்பி பைத்தியக்காரத்தனமாக நான் தான் ஏமாந்துட்டேன். அவங்க என்னை முட்டாளாகணும்னு அவங்களாம் முடிவோடு இருந்திருக்காங்க. பைத்தியக்காரனா நானும் ஏமாந்துட்டேன். அவங்க என்னை ஏமாத்தல, நான் தான் ஏமாந்துட்டேன். தப்பு என்னோடது. பரவாயில்ல, இப்போ அதெல்லாம் எதுக்கு? எனக்கு காரை தேட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, செய்வீங்களா? டவுட் தான். Hands up, everybody, hands up. Hey, hands up, everybody, hands up. ரொம்ப தேங்க்ஸ்டா, காருக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல. அதெல்லாம் செய்ய முடியாது. இந்த காட்டில் யாரும் சுற்றுவாங்க? இப்போதான்டா சொன்னீங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு. அதெல்லாம் முடியாது. அடிங்க. இந்த பக்கம் வாடா, இவன் பேசினாலே அடிக்கிறான். டேய் எங்கடா போறீங்க? நில்லுங்கடா. இவன் ஒரு ஆள்றான்னு இவன் பின்னாடி சுத்தினா நமக்கு என்ன கிடைக்க போகுது? நீ வாடா போலாம். உங்களை டேய் ஒரு நிமிஷம் இருங்கடா. அவன் கல் எடுக்கிறான்டா, வாடா. நில்லுங்கடான்னா கொப்ப மாவனுங்களே. Everybody, hands up. Hey, hands up, everybody, hands up. Hands up, everybody, hands up. Hey, hands up, everybody, hands up. டேய் எங்கடா போன? இவன் யாரு? கண்ணாடியில் பார்க்கறதுக்கு வந்திருக்கான் போல. அவன் என்னடா பண்றான்? எனக்கு தேவையான ஒரு பொருள் இங்க இருக்கு. அது பொருள் இல்ல, பொண்ணு. என்னடா பொருள்? கொன்னுடுவேன் உங்களை. நான் மறுபடியும் வருவேன். ரீசனே இல்லாம அடிக்கிறான்டா. உன்னை அடிக்கிறதுக்கு ரீசன் கூட இருக்குமா? மறுபடியும் வரேன்றாங்க, அப்ப கேளு. இந்த ராஜு எங்கடா போனா? டேய், அர்ஜென்ட்டாக நம்ம கிளம்பணும். ரெடி ஆகுங்க. Hands up, everybody, hands up. Hey, hands up, everybody, hands up. இவனுங்களா? ஹலோ அண்ணி. ஹலோ, ஏண்டா எங்க இருக்க? ரூம்ல தான் அண்ணி. எதுக்கு? எதுக்கு என்னடா? ஏன் பதட்டமா இருக்கீங்க? நானா நீயா? நான் தான் அண்ணி. நான் காலைல ஃபோன் பண்றேன். சரி சரி, நாளைக்கு உன் அண்ணன் சென்னைக்கு வராராம். மதியம் 1 மணிக்கு மேல உன்னை பார்க்க வராராம், பாத்துக்கோ. நான் நாளைக்கு ப்ராஜெக்ட் வேலையா வெளியூர் போறேன் அண்ணி. ஏய், என்கிட்டயாவது உண்மையை சொல்லுடா. என்ன ப்ராஜெக்ட்? ப்ராஜெக்ட் மரகதம். என்ன ப்ராஜெக்ட் மார்க்கெட்டிங். ஏதாவது சொல்லி நிறுத்துங்க அண்ணி. சரி, நான் சொல்றேன், விடு. தேங்க்யூ அண்ணி. சரி வைக்கிறேன், பாய். வச்சிடுறேன், பாய். போடா. ஆந்திராக்கு போயிடலாமா? வேண்டாம் வேண்டாம், செக் போஸ்ட்டில் மாட்டிப்போம். கர்நாடகா ஹைவேல போ. ஆனா நான் சொல்ற ரூட்ல போ. அது என்ன சொல்ற? மூடிட்டு அவன் சொல்ற ரூட்ல போயேன்டா. 93.5 FM
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அந்த படத்துல இருந்து பாட்டை கேட்டிருக்கவங்க நவீன், பிரபு, ஈஸ்வர், அஸ்வின். இந்த பாடலை இப்ப நீங்க கேட்டு மகிழுங்க. மகிழ்ந்த பிறகு நாம திரும்ப சந்திப்போம். அது வரைக்கும் ரிலாக்ஸ் ஆயிருங்க. தேங்க்யூ. நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800111236 அல்லது 0112290170. ஒன்ன மாதிரியே இந்த வண்டியும் கேவலமா இருக்கு. கத்தாதா, இவ்வளவு நேரம் நல்லா தானே ஓடிச்சு. வா இறங்கு, எவன் காலை நக்கறதுன்னு பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வண்டி போனா போதும். வா. பேசுறான் பாரு, வண்டியை பத்தி என்ன தெரியும்? வேஸ்ட் ஃபெலோஸ். ஏதோ மிஸ் ஆயிருச்சுடா. இன்ஜின் ஒரு தடவை ஆஃப் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. இது ஏன் வண்டி இல்லை? ஏதாவது வண்டி வர வரைக்கும் இங்கே தான் சாகணும். வண்டிக்கு என்னங்க ஆச்சு? போயிருச்சு. என்கிட்ட ஒரு கீ இருக்கு, அதை வச்சு ட்ரை பண்றீங்களா? சாவியை வச்சு எப்படா ஸ்டார்ட் பண்றது? முட்டா பையல போ. உன் பையோட பாய் ஃப்ரெண்ட். டேய், அங்க தூரத்துல ஒரு வீடு தெரியற மாதிரி இருக்கு பாரு. அங்க போய் ட்ரை பண்ணலாம் வா. ஆமாண்டா. ஏய், அது ஏதோ பேய் வீடு மாதிரி இருக்கு. ஹை, அப்படின்னா நல்லதுதான். ஆஃப்டர் லாங் டைம் கச்சமுச்சா கச்சமுச்சா. Hands up, everybody, hands up. Hey, hands up, everybody, hands up. சாவி ஸ்டார்ட் ஆயிடு. Hands up, everybody, hands up. என்னப்பா? அது கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. இங்க ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு வந்தோம். ஹெல்ப் கிடைக்காது, இது காடு. இந்த டைம்ல வந்து கேட்டா எப்படி? எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லைங்க. எப்போ போவீங்க? காலையிலே போயிடுவாங்க. இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். ஓ, அப்போ சூப்பரு. ஏய், எதையும் முழுசா கேட்க மாட்டியா? டேய் சும்மாடா, நமக்கு வேற வழி இல்லை. எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை சார். எனக்கும் தான். நீங்கள் கண்டபடி ஏதாவது பண்ணா சுருவிடுவேன். ஜாக்கிரதை. குத்திக்க போகுது. என்னது? அது ஒன்றும் இல்லை சார், ஜாக்கிரதையா இருங்க சார். உள்ள வாங்க. நாங்கள் போய் எங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துடுறோம் சார். என் மனசு மாறத்துக்குள்ளே வந்துடணும். நீங்கள் மாற்றிக்காதீங்க, அதுக்குள்ளே வந்துடுறோம். டேய், வண்டி என்னடா இப்படி இருக்கு? ஆமா, என்னோட கார்ரா. என்னடா இது? லக்கேஜ் எல்லாம் காணோம்.
டேய் டேய் என்னோட பர்ஸ் கூட காணோம்டா. டேய் யாரடா பண்ணது? நான் தப்பு செஞ்சுட்டேன். நான் தப்பு செஞ்சுட்டேன். நான் தப்பு செஞ்சுட்டேன். நான் தப்பு செஞ்சுட்டேன். ஹர ஹர மகாதேவா சம்போ செத்து போயிட்டாடா. டேய் வாங்கடா இங்க இருந்து போயிடலாம் வாங்க. டோர சாத்திட்டு வரேன். ஏய் வாடா போயிடலாம். வாடா போயிடலாம். டேய் போடா வாடா. டேய் பயமா இருக்குடா. வாங்கடா போலாம். என்னப்பா ஏதோ புல்லட் சத்தம் கேட்டுச்சு? அதை கேட்டு தான் பயந்து ஓடி வந்துட்டோம் சார். சரி நீங்கள் உள்ளே போங்க, நான் வெளியில் போயிட்டு 1 ஹவரில் வரேன். இருட்டா இருக்கு, அதுலேயும் காடு இந்த டைமில். அது ரெண்டுமே எனக்கு பழக்கம்தான். என் இடத்துக்கு வந்து எனக்கே புத்தி சொல்லாதீங்க, பிரச்சனை ஆகிடும். அது அவரோட பிரச்சனை, நமக்கு என்ன வந்தது? பிரச்சனை எனக்கு இல்லை, உங்களுக்கு. ஜாக்கிரதை. சரி சார். உள்ளே போங்க. ஓகே. நாங்கள் கிளம்புறோம். டேய் எங்கடா? ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணுறது என்ன? கிளம்புறோம் வாங்கடா. டேய் என்னடா நடக்குது? யாரு இது? நீங்க ஏன்டா பொறுப்புக்கு இங்கே என்னதான் சார் நடக்குது? நீ கொஞ்சம் பொறுப்பா. எப்படி மாட்டினாங்க? அவங்களாவே வந்து புலி கூண்டில் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ நீ புலி, நாங்களாம் எருமையா? வேட்டியை கீழே இறக்கி விட. ஏண்டா ராஜு, அந்த அளவுக்கு ஈஸியா பணம் வந்ததும் உனக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு தானே நினைச்சிட்டு இருந்தேன். சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்ல போகிற, அவ்வளோதானே? நீ பேசுறியா இல்லை நான் பேசட்டுமா? நீங்களே பேசுங்க. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு சார். நிஜமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, அதுதான் நானும் கேட்குறேன். மனோகர் தெரியும்ல? மனோகர் என் கிளையண்ட் சார், அவ்வளோதான். நேத்து நீ மனோகரை சந்திச்ச, கொரியர் கொடுத்துருக்க, பதிலுக்கு அவன் என்ன உனக்கு கொடுத்தான்? ஒன்றும் கொடுக்கல சார், வெறும் டெலிவரி சார்ஜஸ் கொடுத்தாரு, அவ்வளோதான். அவன் டெலிவரி சார்ஜ் மட்டும் கொடுத்துருந்தானா அவன் உயிர் போயிருந்திருக்காது. அவர் இறந்துட்டாருன்னு தெரியும் சார். ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு என்கொயரி கூட பண்ணாங்க சார். இப்போ அதெல்லாம் விட்டு தள்ள. அவன் உனக்கு கொடுத்த ஐட்டத்தை நீ எனக்கு கொடுத்தனா நீ இங்கேருந்து ஹாப்பியாக வெளியே போயிடலாம். நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியோ மனோகர் எனக்கு எதுவுமே கொடுக்கல சார். ப்ளீஸ் சார் என்னை நம்புங்க சார். இதெல்லாம் வேலைக்காக. டேய், கட்டிங் பிளேடர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா சொல்கிறேன். சார் 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 ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். சார் சார் நான் சொல்கிறத கேளுங்க சார். ப்ளீஸ் சார். சார் 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 ப்ளீஸ் சார். கண்ணா ஆத்திரியா, கத்தி எடுத்து உன் டேலண்ட் அவன்கிட்ட காட்டேன். சார் சார் ப்ளீஸ் சார். சார் 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 கடவுளே. சார் எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க சார், நான் எடுத்துட்டு வரேன். டேய் உன்கிட்ட இல்லாதப்போ எதுக்குடா ஒத்துக்கிற?
நீ வாய் போடுற, நீ போட. போ போட. ஓடி போயிடுங்கடா, மாட்டினா கொன்னுடுவானுங்க. ஏய் நில்லுங்க. ஹேய் ஹேய் ஏய் நில்லுங்க. ஆத்ரியா ஏய் நில்லுங்க. ஏய் நில்லு. ஏய் ஓடாதீங்க, நில்லுங்க. சின்ன பையன் சின்ன பொண்ணு காதலிச்சா காரா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பண்ணி பார்க்கலாம். கடவுளே, இந்த வண்டியா இருக்கணும். அப்பா இவன் என்ன இந்த நேரத்துக்கு பண்றான்? ஹலோ ஹலோ அண்ணி. என்னடா இந்த நேரத்துல? எனக்கு ஒன்றும் இல்லை அண்ணி. இத்தனை நாள் என்னை பெத்த பிள்ளையா பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் அண்ணி. என்னடா ஆச்சு? கண்டபடிலாம் பேசிட்டு இருக்க நடு ராத்திரியில? அது ஒன்றும் இல்லை அண்ணி. நான் பிச்சைக்காரன் படம் பார்த்துட்டு இருந்தேன், நீங்க ஞாபகம் வந்துட்டீங்க, அதான். என்னடா பைத்தியக்காரா, நீ எதை பத்தி யோசிக்காம நிம்மதியா படுத்துங்க. ஓகேயா? சரி அண்ணி. சரி வைக்கிறேன். ஓகே அண்ணி. என்னாச்சு இவனுக்கு? இந்த நேரத்துல எங்க இருக்கான் அவன்?
என்னால ஓட முடியாதுடா. ஏஹே லா 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 வாங்க 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 வண்டியில வந்து ஏறுங்க. கமான் கமான். இந்த நேரத்துக்கு உனக்கு கேப் தேவையா? போட்டுக்க போட்டுக்க. என்ன நம்ம பர்சனாலிட்டி பார்த்து பேசுகிறான். எங்க என் சிப்பு? என்ன இப்போ ஓகே. இப்போ பாருங்கடா. இது மருந்து மருந்து இல்ல, பாடி ஸ்ப்ரே. அப்படியா? ஓகே ஓகே. நைஸ் பாய். தோழா தோழா எந்தன் தோழா அங்கே இங்கே பார்த்திடு, பார்க்காவிட்டால் விழுந்திடு. அங்கே இங்கே பார்த்திடு, பார்க்காவிட்டால் விழுந்திடு. சுற்றும் முற்றும் தேடிடு, புலிகள் வாழும் காடிடு. எதற்கு பயக்கிறாய், உன் எதிரி பாய்கிறான். அது இது பார்க்காதே, நீ அமைதி காக்காதே. அங்கே இங்கே பார்த்திடு, பார்க்காவிட்டால் விழுந்திடு. நீ தனியே போராடு, நீயே உனக்கு வாதாடு. நீ எதற்கு பயந்திடாதே, பதுங்கி நீயும் பாய்ந்திடு. நீ தனியே போராடு, நீயே உனக்கு வாதாடு. நீ எதற்கும் பயந்திடாதே, பதுங்கி நீயும் பாய்ந்திடு. ஜெயித்திடு, எதிரியை கலங்கிட வைத்திடு. ஜெயித்திடு, தனியே நின்று ஜகத்தினை வென்றிடு. அங்கே இங்கே பார்த்திடு, பார்க்காவிட்டால் விழுந்திடு. பார்த்திடு பார்த்திடு, எங்கும் தலைகளை நீக்கினே ஓடு. துப்பாக்கியின் தோட்டா போல ரங்கா சுபரங்கா. பார்த்திடு பார்த்திடு.
வழி தந்து ஓடிடாதே அதுதான் இங்கே கோழத்தனம் அவசரமாய் செய்திடாதே இதுதான் இங்கே நிரந்தரம் வழி தந்து ஓடிடாதே அதுதான் இங்கே கோழத்தனம் அவசரமாய் செய்திடாதே இதுதான் இங்கே நிரந்தரம் ஆயுதம் என்னை நெஞ்சுக்கு மேலா நீட்டினானா அஞ்சு வாரி எடுத்த நிலையில் முனை தேடு களத்திலக்கி நடை போடு அங்கே இங்கே பார்த்திடு பார்க்காவிட்டால் விழுந்திடு அங்கே இங்கே பார்த்திடு பார்க்காவிட்டால் விழுந்திடு இப்போ என்னடா பண்றது? ஏய் கத்தாத. ஐட்டம் இருந்தா செட்டில் ஆன மாதிரி தான். ஐட்டம்னா யாரு? நானா? இல்ல இது. அவ்வளோ பதட்டத்துல இதே எப்படி அடிச்சிட்டு வந்த? இப்போ என்ன சார் பண்றது? ஏதாவது ஏடா கூடம் ஆயிடுச்சுன்னா? ஏடா கூடம் ஆயிடக்கூடாது. நம்ம தலையில நம்மளே மண்ணாளி போட்டுக்கிட்டோம். ஃபோன் அட்ரா. என்னதான்டா நடந்தது? நான் மனோகருக்கு பார்சல் கொடுக்க போகும்போது மனோகர் என்கிட்ட ராஜு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டவன் காலில் வந்து ஒரு டீலை முடிச்சிட்டான். கரெக்டாக முடிகிற நேரத்தில் வந்து ஒரு மீடியேட்டர் ஜார்ஜ் ஆங்கனி ஒவ்வொரு மீடியேட்டரையும் கொண்டுட்டு இருக்கானா. இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்ற ப்ரோ? 1000 கோடி வேணுமா? 1000 கோடியா? வேணுமா? தொண்டை காஞ்சு போச்சு ப்ரோ. 1000 கோடிக்காக நிறைய பேர் இங்கே அழிய போறாங்க ப்ரோ. ப்ரோ நாளைக்கு மதியத்துக்குள்ள நான் வரலன்னா அந்த 1000 கோடி உனக்கு தான். நான் வந்துட்டேன் எனக்கு. ப்ரோ நாளைக்கு மதியானத்துக்குள்ள நான் வரலன்னா நான் செத்துட்டேன்னு நினச்சிக்கோ. சாகர் தானே ப்ரோ? லட்சுமி தேவி ஒரு வாட்டி தான் கதவை தட்டுவா. பயந்த அப்படி இதுல இருக்க ரெக்கார்டி கேளு. உனக்கு படமே தெரியும். படமா? ஜாக்கிரதை. நீ நாளையில இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. நீ கிளம்பு. நாளைக்கு மதியத்துக்குள்ள நான் வரலன்னா அந்த 1000 கோடி உனக்கு வந்தா எனக்கு. போ போ முதல்ல கிளம்பு. போ போ சீக்கிரம் கிளம்பு. அந்த கொரியர் பாய் நம்ம ரூமுக்கு எதுக்கு வந்தான் தெரியுமா?
நான் சொன்னதை மட்டும் தான் செய்யணும். கொரியர் எடுத்துட்டு போய் நான் கொடுத்த ஆடியோ டிவைஸை கட்டிலுக்கு கீழே வச்சிரு. கரெக்டாக 24 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் போய் எடுத்துட்டு வந்துரு. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆத்திரையாட்ட கொடுத்துரு. கிளம்பு. ஆமாம் சார், ராஜுக்கு தான் வந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? நீ ஏன் பயப்படுற? ஓ ரூம்னு நினைச்சுக்கோ. உள்ள இருந்து ஒரு பயங்கரமான சத்தம். நான் ரூமில் இருப்பேன்னு அந்த கொரியர் பாய் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த ரெக்கார்டரை அதுக்கு முத நாளே காணாமாக்கிட்டேன். சார், உங்களுக்கு கொடுத்த கொரியர் ராங் அட்ரஸுக்கு வந்துருச்சு சார். சார், நீங்கள் ரொம்ப நல்லவர் சார். நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் ஒன்றா சேரணுன்னு அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் சார். நான் நல்லா தான் இருக்கேன், நீ கிளம்புப்பா. அந்த ரெக்கார்டரை எடுத்துகிட்டு வரலங்கிறதுக்காக அந்த கொரியர் பாய் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? சார் 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 மனோகர் அலைஸ் கைலாஷ், எனக்கு அவன் கொடுத்த ஆப்டிக்கலை தேடுறதுக்காக நம்ம ரூமுக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியுமா? ஓ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் எங்க? ஏய், நானே இங்க வந்திருக்கிறப்போ இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லாம் எதுக்கு? இவ்வளோ ரெஸ்ட் எடுக்க கூடாது. என் பேஷன்ஸ் செத்து போச்சுடா. சாக வேண்டியது ஏன் பேஷன்ஸ்? ஏன் இன்னும் எவ்வளோ நேரம்? ஸ்மெல்லே வரலையே. இப்போ வந்துருச்சு. அவங்க நம்மளை முட்டாளாக்கணும்னு பார்த்தாங்க. மாயா இங்க வர்றதை நான் பார்த்தேன். வெளியே கூப்பிடுங்க. உள்ள யாரும் இல்ல. என்னடா நாடகம் ஆடுறீங்க? ஜுபின் வந்து நம்ம கிட்ட சண்டை போடுற அந்த கேப்ல அவன் அங்கிருந்து ஓடி போயிட்டான். அந்த ஆப்டிக்கல் நம்ம கிட்ட இருக்குன்னு ஜுபின், ஆத்ரேயா, அந்த பொண்ணு எல்லாரும் நம்மளை தேடி வந்தாங்க. என்னடா இது? 1 ஹவர்ல என்ன ஆகுறீங்கன்னு பாருங்க. ஏய், எங்கடா போன? இவன் யாரு? கண்டாளியில பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கான் போலடா. எனக்கு தேவையான ஒரு பொருள் இங்க இருக்கு. அது பொருள் இல்ல, பொண்ணு. என்னடா? போன் எடுத்து பேசுங்க சார். டேய், நீ வாயை மூடு. என்ன பண்ணணும்னு எனக்கே சொல்லாத. வாயை மூடிட்டு இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவனுங்க மேல இருக்கிற கோவத்தை எங்க மேல காட்டுறீங்களே சார். வாயை மூடலன்னா 2 பேரையும் சுட்டு தள்ளிடுவேன். போன் எடுத்து பேசுங்க சார். போன் எடுத்து என்ன சொல்றது? அவங்க கிடைக்கிறதுக்கு கால் எடுக்க முடியாது. மனோகர் என்கிட்ட மொத்தம் 1000 கோடி தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல நடு காட்டுக்குள்ள இருக்கிற எட்டிக்கா கார்ல இருக்கு. நீ கிளம்பு. மனோகர் அலியாஸ் கைலாஷ் என்கிட்ட சொன்னது உண்மையான்னு தெரிஞ்சுக்க 2 நாளா அதுக்காகவே சுத்திட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச உண்மை என்னன்னு தெரியுமா? அந்த காட்டுக்குள்ள ஒரு கார்ல 800 கோடி மதிப்புள்ள டைமண்ட்ஸ் விக்கிரகங்கள் ஆல்ரெடி அந்த கார்ல வச்சிருக்காங்க. சரக்கெல்லாம் எங்க இருக்கு சார்? சரக்கு எல்லாமே அந்த கார்ல தான் செட் பண்ணி வச்சேன். போடா. ஆந்தா பாமா. வேண்டாம் வேண்டாம், செக் போஸ்ட்ல மாட்டிப்போம். கர்நாடகா ஹைவேஸ் வழியா போ. ஆனா நான் யாரோட கையில் அந்த ஆப்டிக்கலை கொடுத்தனோ அவனே என் கைக்கு அந்த ஆப்டிக்கலை கொடுத்துட்டு நம்ம முன்னாடி சூசைட் பண்ணிக்கல. அவனை சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஜார்ஜும் ஆஞ்சநேயரும் அவனை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க.
டேய் அங்க தூரத்துல ஒரு வீடு இருக்க மாதிரி இருக்கு பாரு. தெரியாம நான் பண்ண ஒரு தப்பு என்ன தெரியுமா? அந்த ராத்திரியில அந்த வீட்டுக்கு போனது தான். உயிர் இருந்தா போதும்னு அந்த வீட்டை விட்டு ஓடியே வந்துட்டோம். என் உயிரே போயிடுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த காரை பார்த்ததும் அந்த லக்ஷ்மி தேவியே அவளோட கையை நீட்டி என்னை கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. வாங்க வாங்க, கமான் கமான். சொல்லுங்க சார், அந்த காருக்கு எப்படி மிஸ் ஆச்சு? லட்டு வேணுமா ராசா? ஒண்ணு இல்ல, 2 தின்ன ஆசைப்படுறேன். அந்த காருக்கு 2 கீ இருக்கு. அதுல ஒரு கீ நேத்து நைட்டே மிஸ் ஆயிருக்கு. பைத்தியக்கார மாதிரி தேர்னேன், கிடைக்கல. 200, வெறும் 200 கிடைச்சிருந்தா 1000 அந்த டீலே முடிஞ்சிருக்கும். இந்த கேப்ல மிஸ் ஆயிருக்கு. என்ன பண்ணலாம் சார்? பாஸுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஃபோன் எடுத்து பேசுங்க சார். போன் எடுத்து என்ன பேசுறது? அவங்க கிடைக்கிற வரைக்கும் பேச முடியாது. நீங்க போய் முதல்ல அவங்க தேடுங்க. எங்களோட வேலை உங்களை கவனிக்கிறது மட்டும்தான் சார். மரியாதையா ஃபோன் அட்டன் பண்ணி பேசுங்க. என்ன ஜார்ஜ் ஃபோன் எடுக்க மாட்டேற? நான் என்ன உங்ககிட்ட சீட்டு பணம் கேட்டா ஃபோன் பண்ண? கையில கிடைச்சவனை விட்டுட்டு என்னடா புடுங்கிக்கிட்டு இருக்க? உனக்கு 24 மணி நேரம் தான் டைம். அந்த கார் மட்டும் என்கிட்ட வரலனா ஓ உசுறு உனக்கு சொந்தம் இல்லை. ஓ முன்னாடி மட்டும் இல்லை, உன் வீட்டு வாசலையும் கண்ணோட ஆளுங்க தான் இருக்கானுங்க. ஜாக்கிரதை. only you got it one day, 24 hours. உனக்கு 2 பசங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்ப இந்த காரை எனக்கு தர மாட்டீங்களா? இந்த காரை கொடுத்தா என்ன பண்ணுவ? டிராவல்ஸ் வைக்க போறேன். எங்களை கூட்டு போய் சென்னையில விட்டுரு. இந்த மாதிரி 10 கார் வாங்கி தரேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஓகே ஓகே. ஐட்டம் கோடீஸ்வரங்க ஐட்டம். கிளம்பலாம். இதோட நம்ம லைஃப் செட்டில் ஆன மாதிரி தான். இந்த ஜுபின் ஆத்ரேயா ஒரு நாளைக்கு 4 தடவை அந்த காட்டில் இருப்பாங்க, 4 தடவை சென்னையில் இருப்பாங்க. அது எப்படின்னு யாருக்கும் தெரியாது. சொத்துக்கு சொந்தக்காரன் ஒருத்தன், அனுபவிக்கிறவன் ஒருத்தன். எல்லாம் எந்துதான்னு கண்ணை மூடிக்கிட்டு நம்பினேன்.
பண்ணது நீ, பண்ண வச்சவன் சிவன். சிவன் சொத்தோட விளையாட்டா? புறப்பட்டான் சிவன் புறப்பட்டான். வருவா ஈசன் வருவான். அரகர மகாதேவ சம்போ சங்கரா. அங்கே இங்கே பார்த்திடு, பார்க்காவிட்டால் விழுந்திடு. அங்கே இங்கே பார்த்திடு, பார்க்காவிட்டால் விழுந்திடு. சுற்றும் முற்றும் தேடிடு, புலிகள் வாழும் காடிது. எதற்கு பயக்கிறாய், உன் எதிரி பாய்கிறான். அது இது பார்க்காதே, நீ அமைதி காக்காதே. அங்கே இங்கே பார்த்திடு, பார்க்காவிட்டால் விழுந்திடு. நீ தனியே போராடு, நீயே உனக்கு வாதாடு. நீ எதற்கு பயப்படாதே, பதுங்கி நீயும் பாய்ந்திடு. நீ தனியே போராடு, நீயே உனக்கு வாதாடு. நீ எதற்கும் பயந்திடாதே, பதுங்கி நீயும் பாய்ந்திடு. ஜெயித்திடு, எதிரியை கலங்கிட வைத்திடு. ஜெயித்திடு, தனியே நின்று ஜகத்தினை வென்றிடு. அங்கே இங்கே பார்த்திடு, பார்க்காவிட்டால் விழுந்திடு. பார்த்திடு பார்த்திடு, எங்கும் தலைகளை நீக்கினே ஓடு. துப்பாக்கியின் தோண்டா போல ரங்கா சுபரங்கா. பார்த்திடு பார்த்திடு, எங்கும் தலைகளை நீக்கினே ஓடு. துப்பாக்கியின் தோண்டா போல ரங்கா சுபரங்கா. வழி தந்து ஓடிடாதே, அதுதான் இங்கே கோழத்தனம். அவசரமாய் செய்திடாதே, இதுதான் இங்கே நிரந்தரம். வழி தந்து ஓடிடாதே, அதுதான் இங்கே கோழத்தனம். அவசரமாய் செய்திடாதே.